வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். சுமங்கலி பிரார்த்தனை, அதனால் என்ன தோஷங்களும் பாவங்களும் நீங்கும், அதனுடைய மகத்துவம் என்ன, மகிமை என்ன அப்படின்னு மகாபிரிவா விளக்கிறார். அந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபிரிவா சொல்கிறார், கலியுகத்துக்கு உகந்த பூஜை சுமங்கலி பூஜையா. இந்த பூஜையினால் கொடிய பாவங்களும் தோஷங்களும் விலகிடுமா. இந்த பூஜையை நிறையா பேர் கூடி ஒன்றா செய்ய முடியலனாலும் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு சின்ன அளவுலையாவது செய்யணும் அப்படின்ட்டு மகாபெரியவா அவருடைய விருப்பத்தை சொல்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வயதான தம்பதியர் தட்டில் பழம், பூ, அம்பாளுக்கு பட்டுப்புடவை ரவிக்க இதெல்லாம் எடுத்துட்டு மகாபெரியவாளை பார்க்குறதுக்கு காஞ்சிபுரம் வந்திருந்தா. மாயவரத்துலேருந்து வந்த அவள்கிட்ட, காவிரி கரையிலேருந்து தானே வரேல், நீங்கள் துலா ஸ்நானம் செஞ்சதுண்டோ? துலா ஸ்நானம்னா ஐப்பசி மாதம் காவிரியில் நடக்கிற தீர்த்த நீராடல் பண்ணியிருக்கேலா அப்படின்னு கேட்டார் மகாபெரியவா. வந்திருந்த தம்பதியரும் ஆமாம் சுவாமி, துலா ஸ்நானம் ஆயிடுத்து அப்படின்னா. மகாபெரியவா அடுத்த கேள்வியா, மாயவர ஆற்றங்கரைக்கு துலா ஸ்நானம் செய்ய ஏகப்பட்ட சுமங்கலிகள் வருவாளே அப்படின்னு கேட்டார். வந்திருந்த தம்பதியும் ஆமாம் வருவா அப்படின்னா. அது சரி, உங்கள் ஆற்றுல சுமங்கலி பிரார்த்தனை எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா அப்படின்னு மகாபெரியவா கேட்டார். இந்த கேள்வியை மகாபெரியவா அந்த தம்பதியை பார்த்து கேட்டதும் அந்த தம்பதியினுடைய முகம் வாடி விட்டது. முன்னாடிலாம் ஒழுங்காக நடந்துட்டு இருந்தது, இப்போ சுமங்கலி பிரார்த்தனை நடந்து பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மையார் கண்ணீர் விட்டு அழுதார். அந்த அம்மையாரோட கணவர் மனைவியை சமாதானப்படுத்தி அழுகையை நிறுத்தினார். மகாபெரியவா கிட்ட, சுவாமி, என்னோட கூட பிறந்தவா 2 ஆண், ஒரே ஒரு பெண். அவளும் 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டா. அதுக்கு முன்னாடியும் சுமங்கலி பிரார்த்தனையை நடத்தாமல் விட்டுட்டோம். இப்போது எங்கள் குடும்பத்தில் வசதிக்கு எந்த குறைச்சலும் இல்லை. ஆனால் குடும்பத்தில் யாருக்கும் சுகமோ மன நிம்மதியோ இல்லவே இல்லை. என்னோட 5 வயசு பேரனுக்கு பேச்சு வரல. என் மூத்த மாட்டு பொண்ணுக்கோ இரத்த புற்றுநோய். மன நிம்மதி வேண்டி தான் உங்களை தரிசனம் பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்லி முடிச்சா. கொஞ்ச நேரம் மௌனம் காத்த மகாபெரியவா, இப்போது என்னோட முன்னாடி வச்சிருக்கிற பழம், பூ தான் உங்களுக்கு நான் கொடுக்குற பிரசாதம். கொண்டு வந்த பட்டு புடவையை மூத்த மாட்டு பொண்ணுக்கு கொடுத்து கட்டிக்க சொல்லுங்க. இனிமே பட்டு புடவையெல்லாம் வேண்டாம், அது நல்லதில்லை. அது ஒன்றும் உசத்தியானதும் கிடையாது. ஆடம்பரம் நமக்கு எதுக்கு? குலதெய்வத்துக்கு கொண்டு வந்த பூவை போடுங்கோ. அதோட முக்கியமான ஒரு காரியம் செய்யணும் என்று சொல்லி மகாபெரியவா தன் பேச்சை சற்று நிறுத்தினார். கேட்டுக்கொண்டிருந்த தம்பதியர் வணங்கி, பெரியவா என்ன உத்தரவு போட்டாலும் அதை அப்படியே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கண் கலங்கினா. உன் சகோதரியின் நினைவு நாளில் 108 சுமங்கலிக்கு சாதாரண நூல் புடவை ரவிக்க மங்கள திரவியங்கள் கொடுத்து முடிஞ்சா அன்னதானமும் செய்யணும். அப்புறமா எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சார் மகாபெரியவா. தம்பதிகள் மகாபெரியவாளின் உத்தரவின்படியே சுமங்கலி பூஜையை செய்தனர். 3 ஆண்டுகளில் பேரனும் பேசத் தொடங்கிவிட்டான். மூத்த மருமகளும் புற்றுநோயிலிருந்து முழுமையாக குணம் பெற்றார். மகாபெரியவாளின் வழிகாட்டுதலால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.